ஹலோ மக்களே, நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது எதை பற்றின வீடியோ பண்ணுறது. இன்னைக்கு தரமான ஏஐ பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கூகுளோட ஏஐ. ஓ, நீ அப்படி வரியா? அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இந்த ஏஐ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட்டாக கொடுத்தோம்னா அதை வந்து நமக்கு வீடியோவாக ரெடி பண்ணி கொடுக்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணலாம், நீங்கள் எங்கே வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து காப்பிரைட்டே வராது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ வாங்க நம்ம அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து உங்களோட பிசியில் குரோமுக்கு போய்க்கோங்க. இதை வந்து ஃபோனில் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஃபோனில் பண்ணால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் நான் பிசியில் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்களும் பிசி வச்சுருந்தீங்கன்னா பிசியில் பண்ணுங்கள், ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஃபோனில் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரோமில் வந்துட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஃப்ளோ ஏஐன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஏஐன்னு இருக்கா, இதை வந்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுக்குறப்ப இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளோ பின்னு, இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். மேலே இருக்கிறது வேறு, ஸோ அதனால் வந்து இதை கிளிக் பண்ணிங்க. ஃப்ளோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட்டு, அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜ் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அனிமேட் வந்து நிறையா பண்ணியிருப்பாங்க பேக்ரவுண்டில். ஸோ அதனால் வந்து நம்ம பிசி வந்து ரொம்ப அடி வாங்குது. உங்கள் பிசி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா டக்குனே வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள், எனக்கு ரொம்ப வந்து அடி ஆகுது. இப்போ என்ன பண்ணோன்னா கீழே பாருங்கள், கிரியேட் வித் ஃப்ளோன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி ஐடியா வந்து லாகின் பண்ணிட்டேன், அதனால் வந்து என்னோடய லோகோ காட்டுது. இப்போ நீங்கள் லாகின் பண்ணலாட்டி ஃபஸ்ட் எடுத்தோடனே லாகின் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் வந்து கீழே இருக்கும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அங்கே கொடுத்துருக்க அந்த கிளிக் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப் பேஜுக்கு தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள், நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வேறு வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இதுதான் வந்து நம்மளோட லேண்டிங் பேஜ். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இமேஜ் க்ரியேட் பண்ணோன்னா இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன்னா வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராம்ப்ட் வந்து எழுதணும். உங்கள் வீடியோ வந்து எப்படி வரணும் அப்படின்றத கிளியராக இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போது நம்ம தளபதி விஜய் இருக்காருன்னா அவர் வந்து நம்மளோட சேனல் நேமை வந்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கணும். அப்படின்னா அந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குள்ளே வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ப்ராம்ப்ட் எந்த அளவுக்கு கரெக்டாக கொடுக்கணுமோ அந்தளவுக்கு வந்து வீடியோவும் அக்யூரேட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து ப்ராம்ப்ட் வந்து கரெக்டாக கொடுங்க. அதே மாதிரிக்கே நீங்கள் இந்த இதில் வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் 8 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம வீடியோ ரெடி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு 8 செகண்ட்ஸ்க்கு மேலே வீடியோ கிளிப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் கோர்ஸ் பண்ணி வேணால் வாங்கலாம். அது எத்தனை மினிட்ஸ் வாங்கலாம் அப்படின்னா 2.5 மினிட்ஸ் தான் வாங்க முடியும், ஓகேவா? நீங்கள் 2 மினிட்ஸ்னு கணக்கு வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் வரைக்கும் தான் நம்ம இந்த வீடியோவை ரெடி பண்ண முடியும், அதுக்கு மேலே ரெடி பண்ணவே முடியாது, ஓகேவா? இந்த வெப்சைட் டிஃபால்ட்டாக வந்து 8 செகண்ட்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா 2 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெடி பண்ணி கொடுக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிள் வீடியோ ஏதாவது ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது எனக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ChatGPT யூஸ் பண்ண போகிறேன். ChatGPT வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் மாதிரி தான். இவன்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவான். இப்போ நம்ம இவன்ட்டை என்ன கேட்க போகிறோம்னா VEO அப்படின்னு சொல்லி அதோட வெர்ஷன் சொல்லிக்கிறேன் 3.1. இந்த வெர்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் வீடியோ ப்ராம்ப்ட் அனுப்பு அப்படின்னு சொல்ல போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா இப்போ பாருங்கள், இப்படியே போட்டுக்கலாம், நேம் போட்டுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணும் அப்படின்றத கூட நம்ம கொடுத்துக்கலாம். ப்ராம்ப்ட் இன் 10 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணுறப்ப இந்த பையன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவார். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்ன்றனால தமிழ் டயலாக் பண்ணுற மாதிரிக்கு அதுவே கொடுத்துக்கிடுச்சு. தமிழ் டயலாக்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ஒரு ப்ராம்ப்ட்டு. இப்போ பாருங்கள் 10 செகண்ட்ஸ்க்கு அக்செப்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் மாதிரிக்கு நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குது. நம்ம ரேஷியோ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ரேஷியோவில் நம்ம வச்சுக்கலாம். 16:9 வச்சுக்கலாம், 9:16 ரேஷியோவும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், ஓகேவா?
இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராம்ப்டை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 2 இது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா Ctrl+C கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட்டுக்கு போயிடலாம். இப்போ அந்த ஃப்ளோவில் வந்து இதை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இப்போது சென்ட் பண்ணியாச்சு. சென்ட் பண்ணோடனே வந்து நமக்கு வீடியோ வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். 100% வந்துச்சுன்னா நமக்கு வந்து வீடியோ ரெடி ஆகிரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ரெடி ஆகிரும். பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம இந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ரெசல்யூஷனில் வேணும் அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரிஜினல் சைஸ் கொடுத்துக்கிறேன் 720 பிக்சல்னு. இப்போ கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆகிரும். இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு அந்த வீடியோ வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிசியில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய் பார்க்குறேன். அந்த வீடியோ வந்து இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். என்ன ஒன்று தமிழ் தான் கொஞ்சம் அடி வாங்குது. பட் எனிவே பரவாயில்ல, நல்லா இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ ரெடி பண்ணேன், அதையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன ஒன்று தமிழ் வந்து கொஞ்சம் அடி ஆகும். பட் நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நல்லா வந்து டாக்கிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏஐ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் கொஞ்சம் தெரியாது. நீங்கள் இங்கிலீஷு அதோட ஹிந்தி இந்த மாதிரி லாங்குவேஜ் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட்டு. எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். குவாலிட்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு சாம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் இப்போ ஒரு டைப் பாருங்கள், இதை வாசித்து பாருங்கள். நம்ம அதில் என்னென்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். ரியலிஸ்டிக்காக 10 செகண்ட்ஸ்க்கு சினிமேட்டிக் வீடியோ வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நேச்சுரல் லைட்டிங், அட்மாஸ்பியர் இந்த மாதிரிக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி பாருங்கள் யங் கேர்ள்ஸ்னு கொடுத்து ஏஜ் வந்து 20 வயசு இருக்கணும். அவங்க என்ன போட்டிருக்கணும், ஸ்மால் ஹேண்ட்பேக் கையில் வந்து ஹேண்ட்பேக் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஷாப்புக்கு வரணும். இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா இந்த டாக்கி வந்து டங் இங்கிலீஷில் கொடுக்கணும். ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறார், அவருக்கு வயசு எத்தனை இருக்கணும், அவர் என்ன போட்டிருக்கணும், லுங்கி போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரிக்கெலாம் இருக்குது பாருங்களேன். ஷாப்கீப்பர் என்ன சொல்லணும், இங்கேம்மா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் கேர்ள்ஸ் கிவ் மணி ஸ்மால் அண்டு சே, அவங்க என்ன சொல்கிறாங்க, நன்றி அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா தெளிவாக கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வீடியோ வந்து க்ளீனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோவை ரெடியாகி கொடுத்துருக்கு. இப்போ கையில் வந்து ஹேண்ட்பேக்கு, இந்த பொண்ணு வந்து 20 வயசு, இவங்க சேரீ போட்டிருக்கணும், இந்த மாதிரிக்கு இவர் வந்து லுங்கி கட்டியிருக்கணும். இந்த மாதிரிலாம் கொடுத்தனால அது வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு இது மாதிரிக்கு தேவைன்னா ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மட்டும் இல்லை, நிறையாவே நம்ம ரெடி பண்ணலாம். நீங்கள் யார் இந்த வேறு ஆக்டர் மாதிரிக்கு நம்ம பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பு மட்டும் வேணும், இப்போ வந்து நான் யூடியூப் வீடியோ பண்ணியிருக்கேன், அதில் வந்து எனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு சின்ன கிளிப்பு தேவைப்படுது, இந்த ஒரு நாய்க்குட்டி நின்று இந்த மாதிரி பேசணும், இல்லாட்டி வந்து ஒரு மாடு வந்து பேசுகிற மாதிரிக்கு வேணும், கிளிப்பு தேவைப்படுது, இல்லாட்டி வந்து ஒரு யானை வந்து இந்த டைலாக் பேசணும் அப்படின்ற மாதிரிக்கெலாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் வந்து இதில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து யூடியூப் வீடியோவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூபோட ப்ராடக்ட் தான், அதனால் வந்து நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பயமும் இல்லை. அதே மாதிரி காப்பிரைட்டும் வராது இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இதில் நம்ம நிறையா வீடியோஸ்லாம் பண்ணலாம். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், வேறு ஏதாவது வீடியோ பண்ணலாமா அப்படின்றத சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் இவ்வளோ தான். ஸோ பாருங்கள், பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.